ஹீட்டை வந்து லோக்கு மீடியத்துக்கு வெளியில் வச்சுக்கொண்டு வந்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் இருக்குது. இந்த வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் வறுக்கணும். இது லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வர வரையும் இதை வறுக்கணும். இதை வந்து 4 நிமிஷம் வந்து வறுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கே பார்க்க தெரியுது லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இப்போ இது வறுத்தா பிறகு அடுப்பை நிப்பாட்டிட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர் இருக்குது. அந்த சூட்லேயே வந்து ஒரு 1 மினிட் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சரி. அந்த சூட்லேயே இப்போ ஒரு 1 மினிட் ஆயிட்டுது. இப்போ இதை நான் போட்டு இடிச்சு எடுக்க போகிறோம் நல்ல பவுடராக. இப்போ நான் அந்த வறுத்து வச்சிருக்கிற பெருங்காயத்தையும் வெந்தயத்தையும் போட்டு இந்த உரலில் போட்டு நல்ல பட்டாக இடிச்சு எடுக்கணும். அது நல்ல பட்டாக இடித்து வச்சிருக்கிறேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இருக்குது. தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை விடுங்க. இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு இருக்குது. இந்த கடுகு இதில் போட்டு இந்த கடுகு வந்து நல்லா பாப் பண்ணணும், வடிக்கணும். இதில் வந்து 300 கிராம் மாங்காய் எடுத்து இப்படி சின்ன சின்ன பீஸாக வட்டி இருக்கிறேன். இப்போ இந்த கடுகு வடிக்கிற டைம் இந்த மாங்காய் பீஸையும் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேருங்க. பட் நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இருக்குது. இந்த மஞ்சளையும் சேருங்க. இதில் நான் இடித்து வச்ச வெந்தயமும் பெருங்காயம் பவுடர் இருக்குது. இதையும் இதோட சேருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை வந்து மீடியத்துக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி போட்டு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு இதை அவிய விடுவோம். இப்போ ஒரு 5 நிமிஷமாக வந்து இதை அவிஞ்சிருக்கு. இந்த 5 நிமிஷத்துக்கு இடக்கிற வந்து கிளறி விடுங்க. இதை மிக்ஸ் பண்ணி போட்டு இப்போ அடுப்பை வந்து மீடியத்துக்கு லோக்கு மடியில் மாற்றிருக்கிறேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர் இருக்குது. இந்த சில்லி பவுடரையும் இதில் போடுங்க. போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி போட்டு ஒரு 3 நிமிஷம் வந்து மூடாமல் இதை அவிய விட போகிறேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காணுமாண்டு. இப்போ இது 3 நிமிஷம் ஆகிட்டு இதை மிக்ஸ் பண்ணி போட்டு நான் இப்போ அடுப்பை நிப்பாட்டிட்டேன். ஸோ இந்த மாங்காய் ஊறுகாய் வந்து செய்து முடிஞ்சுது. இது ஒரு விதமாக செய்கிற மாங்காய் ஊறுகாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த மாங்காய் ஊறுகாய். இது செய்து முடிஞ்சுது. இது ஏற்கனவே ரிக்வெஸ்ட் வந்திருந்தது. சாரி, அன்ஃபார்ச்சுனேட்லி யார் ரிக்வெஸ்ட் கேட்டு வந்து மறந்துட்டேன்.